புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 54ஆம் ஆண்டு விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் உள்ள புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரது திருவுருவச் சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி கழக கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சட்டப்பேரவை கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக கிட்னி திருட்டு நடைபெற்று வருவதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. விசைத்தறி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் நலிவடைந்த தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் புகார். ஏழை விசைத்தறி தொழிலாளர்களிடம் கிட்னி திருடிய மருத்துவமனை மீது திமுக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? பெரம்பலூர், ஈரோடு தனியார் மருத்துவமனைகளில் கிட்னி முறைகேடு நடந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்திய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி வரி நிலுவைத் தொகையை விடுவிக்க நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் குரல் கொடுக்காததால் தான் தமிழகம் கடன் சுமையில் சிக்கி தவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 2024-25ஆம் ஆண்டுகளில் 1,25,000 கோடி கூடுதல் வருவாய் இருந்தாலும் கூட தமிழகத்துக்கு கடன் சுமை அதிகரித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் வேதனை. காவிரி நதிநீர் விவகாரம், 100 நாள் வேலை திட்டத்தின் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து உரிமையை பெற்ற கட்சி அதிமுக என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். தமிழக அரசு போட்டுள்ள புதிய ஒப்பந்தங்களில் 77% நிறைவேற்றப்பட்டிருந்தால் 25 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும் என்றும், அப்படி வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளதா என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. எதிர்காலத்தில் திமுகவினருக்கு தான் உயர் இரத்த அழுத்தம் வரப்போகிறது என்று கரூர் துயரத்தில் அரசை கண்டித்து கருப்பு பட்டை அணிந்து வந்தது குறித்து சபாநாயகர் பேசியதை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர், சட்டப்பேரவையில் நடுநிலையோடு செயல்பட வேண்டிய சட்டப்பேரவைத் தலைவர் கொச்சைப்படுத்தி பேசுவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 3வது நாளில் கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற வாசகம் அடங்கிய பேட்ஜ் அணிந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. திமுக ஆட்சியில் கிட்னி முறைகேடு தொடர்பாக முறையான விசாரணையை ஸ்டாலின் அரசு நடத்தவில்லை என்பதை கண்டிக்கும் விதமாக பேட்ஜ் அணிந்து வந்த அதிமுகவினர். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் தர வேண்டும் என சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி வலியுறுத்தல். நடப்பாண்டின் கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய அவர், கடந்த 22 மாதங்களுக்கும் சேர்த்து 1000 ரூபாயை வழங்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். திமுக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக இல்லாத காரணத்தினால் தமிழகத்திற்கு வரவேண்டிய திட்டங்கள் வராமல் உள்ளது. வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிக்கும் இளைஞர்கள் அதிகரித்து இருப்பதால் தமிழகம் தொழில்துறையில் பின்தங்கி இருப்பதாக சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்லும் நிலையில் புரட்சித் தலைவி கண்ட அற்புத திட்டமான தாலிக்கு தங்கம் திட்டம் தற்போது நிறுத்தப்பட்டதால் ஏழை எளிய மக்கள் தங்கம் அணிய இயலாத சூழல் உள்ளது. சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி வேதனை.
கூகுள் டேட்டா சென்டர் தமிழகத்திற்கு வர வேண்டும் என சுந்தர் பிச்சை நினைத்திருப்பார். ஆனால் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டனர் என சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. தமிழகத்தைச் சேர்ந்தவர் உயர் பொறுப்பில் உள்ளபோது ஏன் கூகுள் டேட்டா சென்டரை தமிழகத்திற்கு கொண்டு வரவில்லை என ஸ்டாலின் அரசுக்கு கேள்வி. தனியார் கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களாக மாற்ற முயற்சிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு ஆசிரியர் சங்கங்கள் கடும் கண்டனம். அரசின் 69% இடஒதுக்கீடு பாதிக்கப்படுவதுடன் கட்டணங்கள் உயர்ந்து கல்வி வியாபாரமாகும் என கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் கல்வியாளர்கள், கல்வியை வணிகமயமாக்கும் நோக்குடன் கொண்டுவரப்படும் இந்த சட்ட திருத்தம் ஏழை மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் இருந்து தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை காண வந்த சட்டக்கல்லூரி மாணவிகள் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். எதிர்க்கட்சித் தலைவரின் அறையில் அவரை சந்தித்த மாணவிகள் அவருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஆந்திர மாநிலம் கர்னூலில் 13,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மின்சாரம், ரயில்வே, பெட்ரோலியம், பாதுகாப்பு, தொழில்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள படப்பை மேம்பாலத்தில் இருபுறங்களிலும் போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த தமிழக காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ செல்வ பெருந்தகை, தனது தொகுதி நிதியிலேயே 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் கூட சிக்னலை அமைத்து தர முடியாதா என்று படப்பை மக்கள் கேள்வி. சென்னை பெரம்பூரில் கல்லூரி மாணவிக்கு மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை நடந்த கொடூரம். பிறந்த நாளன்று விடுதிக்கு அழைத்துச் சென்று 1ஆம் ஆண்டு மாணவிக்கு மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த 3ஆம் ஆண்டு மாணவன் மீது காவல் நிலையத்தில் புகார். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த காரனோடையில் லாரியில் மறைத்து கடத்தி எடுத்து வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 320 கிலோ கஞ்சா பொட்டலங்களுடன் 2 சிக்கினர். தமிழக இளைஞர்கள் வாழ்வை சீரழிப்பதற்காக ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கடத்தி வரப்படும் நிலையில் போதைப் பொருட்களை ஒழிக்க என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் முதல்வரே என்று மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே குருசடியில் முன்விரோதம் காரணமாக மது போதையில் கட்டுமான தொழிலாளியை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞர் தப்பி ஓட்டம். திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு குற்ற சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த முள்ளிக்குளத்தூரில் கொலை செய்யப்பட்ட இளைஞர் உடல் வீட்டு கழிவறையில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்பு. தீயசக்தி திமுக ஆட்சியில் நாளொரு கொலையும் பொழுதொரு குற்ற சம்பவங்களும் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அருகே செல்போன் கடை உரிமையாளர் வீட்டின் மீது முன்விரோதம் காரணமாக பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி ஓடிய நபர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூரில் உயர் ரக இருசக்கர வாகனத்தை வைத்திருந்ததற்காக 21 வயது பட்டியல் இன இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் 6 பேர் கொண்ட கும்பல் சிக்கினர். சாதி மோதல் இல்லாத ஆட்சி என ஸ்டாலின் தம்பட்டம் அடிக்கும் நிலையில் பட்டியல் இன இளைஞரை பைக் ஓட்டக்கூடாது என தாக்குவது கண்ணுக்கு தெரியவில்லையா என மக்கள் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அடுத்தடுத்து 5 கடைகளின் பூட்டை உடைத்து 70,000 ரூபாய் பணம் திருட்டு. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை இரவு நேரங்களில் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே செங்குன்றம் காட்டில் சிக்கிய 15 நாட்டு வெடிகுண்டுகள் வனப்பகுதியில் பாதுகாப்பாக செயலிழக்க செய்த நிபுணர்கள். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நாட்டு வெடிகுண்டு
கலாச்சாரத்தை தடுக்காமல் நாட்டு வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்வதுதான் காவல்துறையின் நடவடிக்கையா என பொதுமக்கள் கேள்வி. ஈரோடு அருகே மேம்பாலத்தின் கீழ் வசித்து வரும் ஆந்திராவைச் சேர்ந்த தம்பதியினரின் 1.5 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் அனைத்து வகை குற்றங்களும் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியில் திமுக நகர்மன்ற தலைவர் ஃபரிதா நவாபை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர ஆவணம் செய்ய வேண்டும் என திமுக, அதிமுக உள்ளிட்ட கவுன்சிலர்கள் நகராட்சி ஆணையரிடம் மனு. திறனற்ற திமுகவினருக்கு இடையே நிலவும் கோஷ்டி பூசல், கமிஷன் பிரிப்பதில் தகராறு காரணமாக திமுக நகர்மன்ற தலைவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழக பட்ஜெட்டுக்கு 7 மாதங்களில் 2915 கோடி துணை மதிப்பீடு சமர்ப்பித்துள்ளது விடிய அரசின் நிதி திட்டமிடல் தோல்வியை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாக நிபுணர்கள் சாடல். பல்வேறு திட்டங்களுக்கு மறுவழங்கும் நிதி ஒதுக்கீடுகள் செய்துள்ளது ஸ்டாலின் அரசின் தவறான கணக்கியல் நடைமுறையை பட்டவர்த்தனமாக்கியுள்ளதாகவும் ஆட்சிக்கு வந்தபோது அமைத்த பொருளாதார நிபுணர் குழு என்ன செய்கிறது என்றும் கேள்வி. விடியா திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். சிவகங்கை, சிங்கம்புணரி, வேலூர், கரூர் மாவட்டம் குளித்தலை உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று விடியா அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். திறனற்ற திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியான பழைய பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பேட்ஜ் அணிந்து வந்து அலுவல் பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள். திறனற்ற திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவதாக அரசு ஊழியர்கள் குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் கைது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திமுக அரசை கண்டித்தும் முழக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள தீத்தான் விடுதி கிராம நிர்வாக அலுவலர் பட்டா மாறுதலுக்கு 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியீடு. ஊழல் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்களைப் போலவே அரசு அதிகாரிகளும் லஞ்ச லாவண்யத்திற்கு பழகி உள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் சிங்கவரம் கிராமத்தில் உள்ள திருவள்ளுவர் அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளியின் பள்ளி விழுந்த காலை உணவை சாப்பிட்ட 3 சிறுமிகள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. விளம்பர நோக்குடன் திட்டங்களை அமல்படுத்தும் ஸ்டாலின் மாடல் அரசு அத்திட்டம் முறையாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்க தவறுவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பே உயிரிழந்த 2 ஊழியர்களுக்கு சென்னை தலைமைச் செயலகம் மற்றும் ஊட்டி தொழில்நுட்ப கல்லூரிக்கு பணி மாறுதல் வழங்கிய பல்கலைக்கழக நிர்வாகம். காலமான ஊழியர்களுக்கும் பணி மாறுதல் வழங்கிய சம்பவம் சக ஊழியர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விடியா திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டையும் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். வேலூர் மாவட்டம் எல்லப்பன்பட்டியில் உள்ள அரசு பள்ளி கட்டிடத்தின் மேல் சேர்ந்துள்ள குப்பைகளை சின்டெக்ஸ் குடிநீர் பைப் மூலம் ஆபத்தான முறையில் மேலே ஏறி அகற்றிய மாணவர். அரசு பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களை ஆபத்தான முறையில் வேலை வாங்கும் ஆசிரியர்கள் மீது அப்பா ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் காட்டம்.
தஞ்சை மாவட்டம் காட்டூர் கொள்முதல் நிலையத்தில் தேக்கமடைந்துள்ள மூட்டைகளில் இருந்த நெல்மணிகள் மழை காரணமாக முளைத்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் முளைவிட்ட நெல்மணிகளுடன் சாலை மறியல் போராட்டம். விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் சாக்கு, சணல் மற்றும் தொழிலாளர்கள் பற்றாக்குறை, லாரி தட்டுப்பாடு என காரணம் காட்டி நெல் கொள்முதல் செய்யாததாக விவசாயிகள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொண்டல் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. விவசாயிகள் அறுவடை செய்து கொண்டு வரும் நெல்லை கூட திறனற்ற திமுக அரசு கொள்முதல் செய்வது இல்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரிப் இருமல் மருந்து உட்கொண்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 3.5 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. இதன் மூலம் கோல்ட்ரிப் இருமல் மருந்து உட்கொண்டதால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 24ஆக அதிகரிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மோட்டாம்பட்டி கிராமத்தில் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தாததால் கழிவுநீர் குடிநீருடன் கலந்து உடல் உபாதை ஏற்படும் அபாயம் இருப்பதாக மக்கள் அச்சம். பலமுறை மனு அளித்தும் துளியும் நடவடிக்கை எடுக்காத திமுக ஊராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட நிர்வாகமும் இருந்து என்ன பயன் என மக்கள் சரமாரி கேள்வி. எலெக்ஷன் முடிய போதா ஒரு நாளாச்சும் இந்த மோட்டார் வந்த என்ன ஏது மக்கள் ஒரு நாள் இந்த குறை கிடையாது. வயசும் சரி தலைவரும் சரி தண்ணி வருதா, கரண்ட் இருக்குதா, மக்கள் எப்படி வசிக்கிறாங்க, தண்ணி கொசு கட்டுதா, ஒரு வார்த்தை கேட்டு கிடையாதுங்க. நான் பல முறை மனு கொடுத்துட்டேன். நான் வந்து இதோட மனு கொடுத்த பல 5 முறை மனு கொடுக்குறேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பேரணாம்பட்டு பகுதியில் பெய்த மழையால் சாலையில் குளம் போல தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. சாலையில் தேங்கிய மழைநீரில் சிக்கி பழுதான ஆட்டோவை பள்ளி சிறுவர்கள் தள்ளிச் சென்ற நிலையில் திறனற்ற திமுக அரசு மழைநீரை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கியதை கண்டித்து வட்டார வளர்ச்சி அலுவலக கதவை மூடி பொதுமக்கள் தர்ணா போராட்டம். விளம்பர ஸ்டாலின் மாடல் அரசின் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பலமுறை மனு அளித்தும் கண்டுகொள்ளாததால் கிராம மக்கள் ஆத்திரம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள சேந்தமரம் வீரசிகாமணி சாலையில் கார் மற்றும் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 2 உயிரிழப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினரின் அலட்சியத்தால் போக்குவரத்து விதிகளை வாகன ஓட்டிகள் முறையாக பின்பற்றாததால் அடிக்கடி வாகன விபத்துகள் நிகழ்ந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறனற்ற ஆட்சியால் ஒரு நாள் பெய்த மழைக்கே வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நெல்லை மாநகரம். சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா அறிவிப்பு. தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய 7 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். 7 மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 17 மாவட்டங்களுக்கு மற்றும் புதுச்சேரி, காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பார்த்தீங்கன்னா தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி. இன்று 16ஆம் தேதி. திருச்சி மலைக்கோட்டை NSB சாலையில் வியாபார போட்டி காரணமாக தரைக்கடை வியாபாரிகளை துணிக்கடையின் ஊழியர்கள் தாக்கிய வீடியோ வெளியீடு. கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் விடிய அரசின் ஏவல் துறை உள்ளதால் அச்சமின்றி தாக்குதல்கள் நடைபெறும் அவலம்.
பாலம் அமைக்க அறிவிப்பு வெளியிடப்பட்ட இடத்துக்கு சென்று பார்த்தபோது அங்கு கட்டிடங்கள் எழுந்திருப்பதாக சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு கூறிய தகவலால் அதிர்ச்சி. திட்டமிடலில் குழப்பம், கண்காணிப்பதில் தளர்ச்சி, இதெல்லாம் இவர்களுக்கு சொல்ல அச்சமோ நாணமோ மடமோ இல்லை என விமர்சித்துள்ள மக்கள், வளர்ச்சி பெயரில் வீழ்ச்சி வெளிப்படும் நிலையில் அமைச்சரே உங்கள் துறை எங்கு செல்கிறது என மக்கள் கடும் சாடல். நெல் கொள்முதல் இருமடங்காக உயர்ந்ததாக சட்டப்பேரவையில் வேளாண் அமைச்சர் பெருமிதம் பேசியதால் விவசாயிகள் அதிர்ச்சி. குறுவை பருவத்தில் அருவி போல் விளைந்த நெல் இன்று அரசு கொள்முதல் நிலையங்களில் ஒருபுறம் குவிந்திருக்க வியாபாரிகள் மந்தம், விலை சரிவு, நிர்வாகம் இதுபோன்ற உண்மையான காரணங்களை மறைத்து விவசாயியின் உழைப்பின் கனியை காணாமலேயே புள்ளி விவரங்களின் ஆட்டத்தில் மயங்கி நிற்கும் விடிய அரசுக்கு மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள சிறைகளில் 31% மேல் பட்டியலின கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளதாக தேசிய குற்றப்பதிவு ஆவணங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தகவல். திராவிட மாடல் ஆட்சியில் சமூக நீதி எங்கே என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இன அடக்குமுறையால் சிறையில் அடைக்கப்பட்டோரின் வலியை கேட்காமல் திமுகவின் துணையாக நிற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு கடும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மணக்கால் பகுதியில் விவசாய கடன் தொகையை வழங்காமல் விவசாயிகளை கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவதாக விவசாயிகள் வேதனை. செக்ரட்டரி சீல் பண்ணியிருக்காரு, நானும் எடுத்துட்டு வந்து நிக்கிறேன். அந்த மேனேஜர் வந்து உங்களுக்கு பணம் ஏறல, ஸ்ட்ரைக்கா போயிட்டு நாங்க ஏற்றி விடுற போது ஒரு பொறுப்பற்ற செயலா அவர் பேசுறது விவசாய மத்தியில ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. மாவட்ட நிர்வாகம் இதே மாதிரி அலைக்கழிக்க கூடாது. நாங்க கட்டின பணம், எங்க சேர் பணம் சிக்கன சேமிப்பால தான் எங்களுக்கு இந்த சொசைட்டியே இயங்குதுங்கிறத அதிகாரி கவனத்துல கொள்ளணும். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சுற்று வட்டார பகுதிகளில் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட குறுவை நெற்பயிர்கள் மழையால் சாய்ந்து சேதமானதால் விவசாயிகள் வேதனை. ஸ்டாலின் மாடல் அரசு மழையால் பாதித்த பயிர்களை பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்குவதோடு நனைந்த நெல்மணிகளை உலர்த்தி கொள்முதல் செய்ய விவசாயிகள் வலியுறுத்தல். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து அரவைக்கு அனுப்பாமல் ரயில் நிலைய கூட்செட்டில் கிடப்பில் போடப்பட்ட நெல் மூட்டைகள். நெல்மணிகளை முறையாக பாதுகாக்காமல் நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் வீணடிப்பதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் நெல் மூட்டைகளை அரவைக்கு அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை. திருவாரூர் மாவட்டத்தில் 1000 ஏக்கர் இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கடும் பாதிப்பு. விவசாயிகள் நலனில் சிறிதும் அக்கறையற்ற விடிய அரசு குடிமராமத்து செய்ய தவறியதால் கிளை வாய்க்கால்கள் தூர்ந்து போய் மழைநீர் வடிய வழியின்றி பயிர்கள் நாசமடைந்துள்ளதாக விவசாயிகள் கண்ணீர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர் பணியில் இல்லை எனவும் உரிய சிகிச்சை அளிக்கப்படாமல் அவதிக்கு ஆளானதாகவும் நோயாளிகள் வேதனை. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களின் பற்றாக்குறையையும் உபகரண குறைபாட்டையும் கண்டு கொள்ளாத சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு எந்த விளம்பர போட்டோ ஷூட்டில் போஸ்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் ஆவேசம். தூத்துக்குடியில் பெய்த மழையால் மாவட்ட விளையாட்டு அரங்க மைதானத்தில் குளம் போல தேங்கி நின்ற மழைநீர். நிர்வாக திறனற்ற திமுக அரசு முறையாக மழைநீர் வடிகால் வாய்களை பராமரிக்காததால் சிறிய மழை பெய்தாலே வெள்ளக்காடாக காட்சியளிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் மதிக்கரட்டி கிராமத்திற்கு 2 மாதங்களுக்கு மேலாக அரசு பேருந்து இயக்கப்படாததை கண்டித்து படுகர் இன மக்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விளம்பர ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உதகை அரசு போக்குவரத்து கழகத்துக்கும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் படுகர் இன மக்கள் ஆத்திரம். போராட்டம் பண்ணிருக்க முடியுங்களா? நீங்க சொல்லுங்க. இத்தனை பொம்பளைங்க இந்த மலையில் நின்றுட்டு எத்தனை பேர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க? எத்தனை பேர் வயசானவங்க? 20 வீடுக்கு பஸ், 600 வீடுக்கு பஸ் இல்ல. சிரிப்பாங்க, ஊரே சிரிக்கும். கேவலம் டெல்லி வரைக்கும் சிரிக்கும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 8 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததில் ஜீவா நகர் குடியிருப்பு பகுதி வெள்ளக்காடாக மாறியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் பருவமழை காலங்களில் மழைநீர் தாழ்வான பகுதிகளில் செல்லாமல் இருக்க எந்த ஒரு மழைநீர் வடிகாலையும் முறையாக ஏற்படுத்தவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
தொடர் மழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மழைநீர் புகுந்துள்ளதால் பக்தர்கள் கடும் அவதி. மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் கோவில்களில் முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காத விடிய அரசின் அறநிலையத்துறை அமைச்சர் பொம்மை முதலமைச்சருக்கு துதிப்பாடுவதை மட்டுமே பணியாக செய்வதாக பக்தர்கள் கடும் தாக்கு. அரசியல் கட்சிகள் கொடிக்கம்பங்களை புதிய இடங்களில் நிறுவ 1000 ரூபாய் கட்டணம் விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை பரிசீலனை. பொது இடங்களிலிருந்து நிரந்தர கொடிக்கம்பங்களை அகற்ற உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற கிளை தனியார் நிலங்களில் உரிய அனுமதி பெற்று கொடிக்கம்பங்கள் அமைக்க அனுமதி அளிப்பு. விசிகாவினரால் அதிமுக வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்டதை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை நீதிமன்ற வாயிலில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். விடிய அரசின் முதலமைச்சர் பதவி விலக வலியுறுத்தியும் அராஜகத்தில் ஈடுபட்ட விசிகாவினரை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் முழக்கம். யார் துறை இது? போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ யார் துறையில் இருக்கு? யார் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது? முதலமைச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த முதலமைச்சர் ஏன் இதில் ஒரு நடவடிக்கை எடுக்கலை? அப்போ ஒன்றுமே நடவடிக்கை எடுக்காத ஒரு பொம்மை முதல்வராக தமிழகத்தில் உட்காந்துக்கிட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார். உடனே அவர் பதவி விலகணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வச்சுக்கிறோம். தீபாவளியை கொண்டாட திருப்பூரில் இருந்து சொந்த ஊருக்கு புறப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் ரயில்களில் இருக்க இடமின்றி அலைமோதிய கூட்டம். புதுக்கோட்டையிலிருந்து கிளம்பாக்கம் நோக்கி வந்த அரசு பேருந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானதில் 5 பேர் காயம். வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சுற்றுச்சுவரில் மோதி விபத்திற்குள்ளான நிலையில் அரசு பேருந்துகள் போதிய பராமரிப்பில்லாமல் இயக்கப்படுவதே தொடர் விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் கழுதூர் கிராமத்தை சேர்ந்த 4 பெண்கள் மின்னல் தாக்கி உயிரிழந்த சோகம். மக்காச்சோள வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது 4 பேரும் மின்னல் தாக்கி உயிரிழந்த சம்பவத்தால் கிராம மக்கள் அதிர்ச்சி. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே தோணுகால் கிராமத்தில் உள்ள ஆட்டுச்சந்தையில் தீபாவளியை முன்னிட்டு 3 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை. வழக்கத்தை விட அதிக லாபத்திற்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் தீபாவளியை முன்னிட்டு நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் ஒரே நாளில் 5 கோடி ரூபாய் வரை ஆடு மற்றும் கோழிகள் விற்பனை. 10 கிலோ எடையுள்ள ஆடு 8500 ரூபாய் வரையும், நாட்டுக்கோழி கிலோ 450 ரூபாய் வரையும் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம், சின்னசேலம், தியாகதுர்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இரவு முதல் தொடர்ந்து பெய்த மழையால் ஆறுகள், குளங்கள் நிரம்பியதுடன் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. ஸ்டாலின் அரசு மழைநீர் வெளியேற வடிகால் பணிகளை செய்யாததால் ஒரு நாள் மழைக்கே குளம் போல் தண்ணீர் தேங்கும் அவலம் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% இறக்குமதி வரியால் திருச்சியில் தீபாவளி இனிப்பு மற்றும் காரப்பொருட்கள் ஏற்றுமதி கடுமையாக பாதிப்பு. 70 முதல் 80% வரை ஏற்றுமதி குறைந்துள்ளதால் துபாய், சிங்கப்பூர், கத்தார் போன்ற நாடுகளுக்கு கவனம் செலுத்தும் ஏற்றுமதியாளர்கள்.